அன்பு நண்பர்களே வணக்கம். குழந்தைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதை ஒன்று 2016 நினைக்கிறேன் ஒரு கவியரங்கத்தில் நான் வாசித்தேன். அந்த ஒரு அற்புதமான ஒரு கவிதை இப்பொழுது உங்கள் செவிகளுக்கு. குழந்தை கல்லமிலா முல்லை மலர், கனிவான பூஞ்சிரிப்பு, உள்ளத்தை அள்ளுகின்ற உவப்பான பேரன்பு, வெள்ளம் போல் பாய்ந்து வரும் வேதனையும் தீர்ந்துவிடும். பிள்ளை நிலா நீ அல்லவோ பேரழகே தேரழகே, பேரழகே தேரழகே, அன்னையவள் கைபிடித்து அரும்பே நீ நடக்கையிலே, அங்குமிங்கும் அகிலமிங்கு ஒரு கணம்தான் அதிசயமாய் ரசிக்குமடி, அகிலமிங்கு ஒரு கணம்தான் அதிசயமாய் ரசிக்குமடி, மெத்தென்ற கன்னத்திலே மெதுவாக முத்தமிட, மெத்தென்ற கன்னத்திலே மெதுவாக முத்தமிட, சொத்தென்று பூமியிலே சொல்வதெது தீந்தமிழே, சொத்தென்று பூமியிலே சொல்வதெது தீந்தமிழே. எத்தனையோ துன்பங்கள், ஆறாத சோதனைகள், அத்தனையும் ஒரு கணத்தில் ஆற்றிவிடும் மாமருந்து, அத்தனையும் ஒரு கணத்தில் ஆற்றிவிடும் மாமருந்து. இறைவனவன் படைத்ததிலே இணையில்லா ஓர் படைப்பு, இறைவனவன் படைத்ததிலே இணையில்லா ஓர் படைப்பு, குறையில்லா இயற்கை முழு வடிவு கொண்டு வந்தது போல், குறைவில்லா இயற்கை முழு வடிவு கொண்டு வந்தது போல், எழுகின்ற மானுடத்தின் விழுதே நல் மழலைகள்தான், எழுகின்ற மானுடத்தின் விழுதே நல் மழலைகள்தான். குழந்தை போல் தூய உள்ளம் கொண்டே நீ வாழ்ந்துவிடு, குழந்தை போல் தூய உள்ளம் கொண்டே நீ வாழ்ந்துவிடு. குழந்தைகளை கொண்டாடு குதூகலமாய் ரசிப்போடு, குழந்தைகளை கொண்டாடு குதூகலமாய் ரசிப்போடு. மழலையாக மாறிவிட்டால் மயங்காதோ பூவுலகம், மழலையாக மாறிவிட்டால் மயங்காதோ பூவுலகம். நண்பர்களே, குழந்தை பற்றிய நான் எழுதிய இந்த கவிதை எப்படி இருக்குது? உங்கள் கருத்துக்களை எனக்கு பகிருங்கள். 9385811292 ரொட்டீன் நல்லது விரும்பும் முருகானந்தன் ஜெய்பினி சேனலுக்காக.